கச்சத்தீவு என்பது சர்வதேச கடல் சார்ந்த சட்டத்தை பொறுத்தது. கடலில் கூட எல்லை இருக்கு, நிலத்துல எல்லை இருக்கிற மாதிரி கடலில் கூட எல்லை இருக்கு. இந்த கடல் ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமானது, இந்த கடல் இந்தியாவுக்கு சொந்தமானது என்று ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு இருக்கு. அது வரைபடத்தை வச்சு கடல் அமைப்பை வைத்து அந்த கோடை வரைய முடியும், மேப்பில் வரைய முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அந்த வரைபடங்களை எல்லாம் ஆராய்ந்து ஆவணங்களை எல்லாம் ஆராய்ந்த பிறகு இலங்கை தந்த ஆவணங்கள், ராமநாதபுரம் ராஜாவிடம் இல்லாத ஆவணங்கள், அவர் இருப்பதாக சொன்னார், இல்லாத ஆவணங்கள் எல்லாத்தையும் கருத்திலே கொண்டு சர்வதேச சட்டப்படி இந்த தீவு 1.9 சதுர கிலோமீட்டர் 1.9 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இலங்கை எல்லைக்கு உட்பட்டு விடுகிறது என்று நாங்கள் முடிவுக்கு வந்தோம். யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. கிளியரா சொல்லியிருக்கு. nobody has acquired or ceded கச்சத்தீவு. யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. இது இலங்கை கடலுக்கு சொந்தமானது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டு இந்த உடன்பாடு முடிந்து விட்டது. 50 ஆண்டுகள் போய்விட்டன. ஆகவே இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடாது என்று தகவல் உரிமை சட்டம். இப்ப திடீர்னு 9 ஆண்டுகள் கழித்து 5ஆம் தேதி அன்று திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 12ஆம் தேதியே பதில் வருது. பதிலை தயாரிச்சுட்டு கேள்வியை கேட்க சொன்னாங்களா, இல்ல கேள்வி கேட்ட பிறகு பதில் தயாரிச்சாங்களா? எந்த தகவல் உரிமை சட்டத்துல 7 நாட்களிலே பதில் வந்திருக்கிறது? இதெல்லாம் ஜோடித்த கதைகள். இப்ப என்ன சொல்றாங்க? தாரை வார்த்து விட்டார்கள். ஆங்கிலத்தை படிங்க. நீங்க தானே எழுதியிருக்கீங்க, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை என்று எழுதி கையெழுத்து போட்டு சீல் வைத்து பதில் அளித்த பிறகு இப்ப என்ன தாரைங்கிற வார்த்தை வருது? இதெல்லாம் ஜோடித்த ஒரு பிரச்சனை. இதுல நம்ம கச்சத்தீவு இலங்கையை சார்ந்தது என்று ஏற்றுக்கொண்ட பிறகு 6 லட்சம் தமிழர்கள், இலங்கை வாழ் துன்புறுத்தப்பட்ட துயரத்தில் இருந்த இலங்கை தமிழர்களை இந்தியாவுக்கு குடியேற்றி இருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் இங்க சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திர மனிதர்களாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கும் இலங்கையில இலங்கை தமிழர்கள் 25 லட்சம், இந்திய தமிழர்கள் ஏறத்தாழ 10 லட்சம், 35 லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே வாழ்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பொருட்படுத்தாமல் திரு ஜெய்சங்கரும் திரு நிர்மலா சீதாராமனும் இந்த பிரச்சனையை எழுப்புவது 35 லட்சம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. இவர்கள் தமிழர்கள் நலனை கருதுபவர்களாக இருந்தால் அந்த 35 லட்சம் தமிழர்களுக்கு தீங்கு வராமல் பார்க்க வேண்டுமா இல்லையா? இலங்கை அரசுக்கும் அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கும் மீண்டும் மோதல் முரண்பாட்டை உருவாக்குவது. இவர்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஏன் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டால் தமிழ்நாட்டில் போட்டி போட வேண்டியதானே? தமிழிசை போட்டி போடுவதை போல, அண்ணாமலை போட்டி போடுவதை போல, முருகன் அவர்கள் போட்டி போடுவதை போல, ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் 2 பேரும் போட்டி போட்டு கச்சத்தீவு பிரச்சனையை தேர்தலில் வைக்க வேண்டியதானே? ஏன் போட்டி போடவில்லை? ஏன் திரு மோடி பின்னால் ஒளிந்து கொண்டு இன்னைக்கு பிரச்சனையை எழுப்புறாங்க? 35 லட்சம் தமிழர்கள் நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லையா? நான் அவர்களுடைய அறிக்கைகளை கண்டிக்கிறேன். 35 லட்சம் தமிழர்கள் அன்று நாம் குடியேற்றிய 6 லட்சம் தமிழர்கள் நலனை கருதி இந்த முடிந்த பிரச்சனையை திறக்கக்கூடாது, மீண்டும் திறக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.